10 ரூபா மேரி பிஸ்கட் ரெண்டே ரெண்டு முட்டையை வச்சு வாயில வச்சதும் கரையக்கூடிய மாதிரி ஒரு அருமையான குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு ஸ்வீட் செய்ய முடியும்னா உடனே கிச்சனுக்கு போய் செய்வீங்க தானே. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். செய்யறதுக்காக ஒரு 10 ரூபா மேரி பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வந்து நான் முழுசா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 5 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். இதுல ரெண்டே ரெண்டு முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் சேர்த்துக்கலாம். நீங்க சுகருக்கு பதிலா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சரியா 250 ml நல்லா கெட்டியான பாலா சேர்த்துக்கோங்க. கெட்டியா பால் இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ இது கூட வாசத்துக்காக கொஞ்சமா நான் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். நீங்க ஏலக்காய்க்கு பதிலா வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸா மிக்ஸி ஜாரை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணியா இருக்கணும். இப்ப அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப இதுக்காக கேரமெல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா மீடியமான ஹீட்ல வச்சு கொஞ்சம் சக்கரை உருகுறதை வச்சுக்கோங்க. இப்ப ஹைல வச்சதும் நமக்கு கேரமெல்ஸ் நம்ம ரெடியாகி வந்துருச்சு. இப்ப இது சூடா இருக்கும் போதே எந்த மோல்டுல நீங்க செய்ய போறீங்களோ அதுல வந்து உடனே ஊத்திடணும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அது நல்லா கெட்டியாகிரும். நம்மளால கேரமெல்ஸை வந்து அடுத்த பாத்திரத்துக்கு மாற்ற முடியாது. இப்ப இது ஓரங்கள் எல்லா இடத்துக்கும் படுற அளவுக்கு இந்த மாதிரி நீங்க ஓரங்கள்ல எடுத்து விடுங்க. 2ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள சீக்கிரமாவே நமக்கு செட் ஆகி வந்துடும். இப்ப வந்து கைய வச்சு பாக்குற சூப்பரா நமக்கு செட் ஆகி வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்த கூடிய முட்டை பால் இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அதை நம்ம இதுல ஊத்திக்கலாம். இப்ப இத வந்து எப்படி குக் பண்றதுன்னு பாத்திரலாம். இதை வந்து நீங்க இட்லி பாத்திரத்துல கூட வச்சு வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு மாதிரி கடாய் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல சின்னதா ஒரு தட்டு போட்டிருக்கேன். இது கரெக்டா உட்கார அளவு இருக்கணும். இதுக்கு மேல ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். உங்ககிட்ட அலுமினியம் பாயில் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட மூடிக்கோங்க. கரெக்டா 30 நிமிஷத்துக்கு நான் அப்படியே நல்லா சிம்ல வச்சு குக் பண்ணேன். இப்போ ஓபன் பண்றேன் பாருங்க. சூப்பரா நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து ஓரங்கள்ல லைட்டா அமுக்கி பார்த்துட்டு லைட்டா குத்தி பாருங்க. ஒட்டவே இல்லை பாருங்க. சூப்பரா நமக்கு தயாராயிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெளியில எடுத்துடலாம். ரொம்ப சூடா இருக்கும்போது பெரட்ட வேண்டாம், அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஓரங்கள்ல கத்தியை வச்சு எடுத்து விட்டுருந்தேன். அந்த கேரமல் எல்லாமே ஓரத்துல எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பார்க்கும் போதே வாய் ஊறுங்க. இதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இப்ப நம்ம ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ண உடனேமே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ ஆசையா அவ்வளோ வாசமா இருக்கும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. கண்டிப்பா உங்க வீட்டு சுட்டீஸ்க்கு இது போல செய்து கொடுங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க, இல்லை கேக் கேட்டு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. வித்தியாசமாக தெரியும் குழந்தைங்களுக்கு. அதை கட் பண்ணி எடுத்து அந்த கேரமலோட தொட்டு சாப்பிடும்போது வாயில வச்சதும் கரைஞ்சு போவுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு செய்து கொடுங்க, சுட்டீஸ்க்கு செய்து கொடுங்க. செய்து கொடுத்து அவங்க சாப்பிட்டு அவங்க என்ன கமெண்ட் சொல்றாங்கிறத என்னோட கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட